வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆலு சப்பாத்தி செய்யலான்னு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்திக்கு நல்லா மாவு பசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், 2 வெங்காயம் பொடியும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மிளகாத்தூள் கொஞ்சம் அளவு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள்தூள் சிறிதளவு, கரம் மசாலா சிறிதளவு. இந்த உருளைக்கிழங்காய் இப்போ தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ பிசைஞ்சிக்கலாம். இதை பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் உரிச்சாச்சு. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும், உடச்சிக்கணும். இப்போ நல்லா சப்பாத்தி பிசைகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க, பிசைஞ்சுக்குங்க. பச்சை மிளகாய் போட்டுக்குங்க, கொத்தமல்லி தழை, வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க, கட்டி இல்லாமல். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆலு சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி நம்ம ஆலு சப்பாத்தி தட்டிக்கலாம். இப்போ மாவு நல்லா தொட்டுக்குங்க, இப்போ உருட்டிக்கலாம். நம்ம பாருங்க, நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டை பிடிச்சிட்டு இருக்கோம், அதை நம்ம உள்ள வச்சுட்டு மடிச்சுக்குங்க. நல்லா அமுத்தி விட்டுக்குங்க, நம்மளே தட்டிக்கலாம். பாருங்க, தட்டையாச்சு. இப்போ நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சப்பாத்தி கல்லில் போட்டாச்சு. நம்ம என்ன ப்ரஷ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஆயில் போட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சுவையான ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா இதுக்குள்ளே மேஸ் ஆயிருக்கு. நான் இது தயிர் கூட மிளகாத்தூள் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கேன், ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 கலந்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரை புது புது ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.